Hello everyone, Vanakkam and welcome back to my channel. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி க்ராசரிலாம் அரேஞ்ச் பண்ணுறது, கண்டெய்னர், ஸோ எந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணுறது, கிளாஸ் கண்டெய்னர்ஸ். வீடியோவில் வந்து சம் க்ளீனிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து என்னோட டைனிங் வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். எப்போதுமே வந்து க்ளீனிங் வந்து நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்பப்போ வந்து மெஸ்ஸி ஆகும்போது அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது. இதை மாதிரி தான் என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டைனிங் டேபிள் வந்துட்டு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ யூஸ்வலாகவே டஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே லாக் பண்ணி வச்சாலும் எப்படினாலும் டஸ்ட் வந்து உள்ளே ஏறிடும். ஸோ ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஒவ்வொரு டைமும் சேமாக அரேஞ்ச் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுவேன். ஒரு வாட்டி டைனிங் டேபிள் இந்த சைடு இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி வந்து வேறு சைடு மாற்றி வைப்பேன். ஸோ எனக்கு வந்து அப்படி சேமாக பார்க்குறத விட அது வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வேறு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப இஷ்டம். நம்ம அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கிச்சன் அண்ட் டைனிங் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து ரெகுலராக பார்க்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கே பார்க்க வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த பிளேஸ்மேட் வந்து ஆக்சுவலி பார்த்தா நம்ம பிளேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். பட் நான் வந்து இதை சென்டராக வந்து வச்சுட்டு ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் அடைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து சின்ன டைனிங் அப்படிங்கிறதுனால இந்த சென்டர் ஆஃப் த பாட் வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ்லாம் நான் வெளியே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி பிராஸ்கெட்டில் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ பொமக்ரானட், பப்பாயா, அப்புறம் வாட்டர்மெலன். ஸோ எப்போதுமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அப்படி தான். ரொம்ப நாளாக இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே காலி பண்ணிடுறது. சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்நாக்ஸ் வந்து யூஸ்வலாக பார்த்தா எப்போதுமே வந்து ரொட்டீனாக வந்து வாங்குகிற ஹேபிட் கிடையாது. பட் சம்டைம்ஸ் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும் போது கண்டிப்பாக வாங்குவேன். கபோர்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா நான் அப்படியே மறந்துடுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எனக்கும் கண்ணில் படும். ஸோ ஈஸியாக நம்ம அப்பப்போ வந்து பிக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன் பிட்வீனில் சூடாக பப்ஸ் அண்ட் அல்வாவும் சூடாக சாப்பிட்டாச்சு. இப்போ வாங்க குயிக்காக வந்து நான் என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஸோ கார்னர் ஆஃப் த சைட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே டோட்டலாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்விலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்வீட் கார்விங்ஸ் எனக்கு ரொம்ப இருக்கும். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு இருக்கும். ஸோ அதனால் இஞ்சி மிட்டாய் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். இது வந்து தேங்காய் பர்ஃபி. ஸோ அதை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். அப்புறம் இந்த 2 பாக்ஸஸ்லேயுமே வந்து ஜாங்கிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பால்கோவா. அதுக்கு கீழே வந்து ஜூஸ் பொரி வந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நான் வர வழியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ ரொட்டீனாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து மல்டிக்ரெயின் மிக்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அதை வந்து கொடுத்துருந்தேன். இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா கண்டிப்பாக என் பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். 30 இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் பார்ட். ஸோ இன்றைக்கி வந்து குக் பண்ண போடுறது வந்து ஹனி சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மேரினேஷன் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன போட்டு மேரினேட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து சைட் பை சைட் அப்படி பிரியாணியும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மெனு வந்து பிரியாணி வித் வந்து ஹனி சிக்கன். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரீசெண்டாக வந்து ஹனி சிக்கன் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் நாகர்கோயிலில். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி கிரேவியில் வந்து பிடிக்காது. ஆனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த ஹனி சிக்கன். அதனால் ரெசிபி பார்த்து வீட்டிலே ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் இது வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ நம்பி வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இடையில வந்துட்டு என்னோடய சிஸ்டர் வந்துட்டு விருந்துக்கு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போவும் வந்து ஹனி சிக்கன் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அந்த டைம் ரெடி பண்ணும்போது தான் எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் மெயினாக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரியாணி வைக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து இந்த சம்பல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பிரியாணிக்கு வந்து தயிர் போடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே தயிர் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து சம்பலுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கு ஆற வந்து பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹனி சிக்கன் வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பட்டர் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனாக கட் பண்ண கார்லிக். ஸோ நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கார்லிக் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கினா போதும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி சாப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி கேப்சிகமும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சோயா சாஸ், அது கூடவே வந்து கெச்சப் அண்ட் சில்லி சாஸ் இதெல்லாம் ஊற்றி ஃபைனலாக ஹனி ஊற்றி சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு டோஸ்ட் பண்ணால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலி ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ சுட சுட மட்டன் பிரியாணி, அது கூடவே வந்து சும்மா டெசர்ட்காக வாட்டர்மெலன் வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஹனி சிக்கன் வித் தயிர் பச்சடி. ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் டே இன்னொரு நாள் வந்து எடுத்த வீடியோ. ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். அகெயின் பேக் டு த ரொட்டீன். நம்ம நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இட்லி பேட்டர்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு போனனால ஸோ டயர்டாக வந்து சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அன்றைக்கி வந்து வர வழியிலே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் சிக்கன் கிரேவி வித் இட்லி இன்றைக்கி வந்து மெனு அதுதான். கூடவே வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜோசா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த ஒரு ஆடு தான் என்னோடய இன்ஸ்டா ஃபீட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி வாங்கலான்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸ்க்ரீன் டைம் இல்லாத பேபிஸ் ஆர் வந்து மொபைல் கொடுக்க மாட்டீங்க, ஒரு ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அட்லீஸ்ட் அப்போ இல்லாட்டினாலும் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவங்கள வந்து ரொம்ப பிஸியாக வச்சுக்க வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஓரளவுக்கு வீட்டில் வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது அவங்கள வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம். பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஒவ்வொரு பேஜில் வந்து வச்சுருந்தாங்க. கூடவே வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நம்ம சேம் அனிமலில் வந்து அந்த அனிமல் கூட வந்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு விஷுவலாகவும் இதுதான் அப்படிங்கிறதும் தெரியும். ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆகின மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் டின்னர் சூடாக சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னோடய டே அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீட்டை சுற்றி ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து கருவேப்பிலை பொடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ளைன் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நல்ல கீ ரோஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நவம்பர் லாஸ்ட் வீக் ரொம்ப பிஸியாக போச்சு. நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் சேம் வீக்லேயே வந்துட்டு எங்களுக்கு நேமிங் செரமனி என்னோடய சிஸ்டரோட பையனுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நவம்பர் ரொம்ப ஸ்பெஷலான மந்த் ஆகிடுச்சு. நாங்கள் கார் வாங்கினதும் அண்ட் இவங்க பிறந்ததும் ரெண்டுமே வந்து சேம் டேட். அதனால் வந்து எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இவங்க பிறந்தது. இந்த ஃபங்க்ஷன் பேபி பிறந்து 30 டேஸ் கழிச்சு எடுத்தது. இந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது. பட் இந்த பலூன்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே டைம் இழுக்கும். ஸோ நைட்டே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சனால மார்னிங் ஈஸியாக கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இந்த பலூன்ஸ் வந்து ஆக்சுவலி பர்த்டேக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணது, அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஒன் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே யூஸ் ஆகுது. இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தா. ஸோ அதோட லிங்க் கிடச்சா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சது. அண்ட் சாரும் வந்து தூங்க போயாச்சு. நானும் ரொம்ப பிஸியாக இருந்தனால ப்ராப்பராக வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணி வீடியோ எடுக்கல. ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காகவாது எடுத்து வச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கவர் பண்ணியிருந்தேன். எல்லாம் கவர் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபங்க்ஷனில் சாப்பாடு கவர் பண்ண மறந்து வீடியோ எடுக்கவே இல்லை. அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே அன்றைக்கும் நான் பிரியாணி தான் சமைச்சிருந்தேன். இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ என்னை விட்டால் நாள் ஃபுல்லாக நான் பிரியாணி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். மட்டன்லேயே சாப்ஸ் கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட்க்கு ஜவ்வரிசி பாயாசம், நாட்டுக்கோழி முட்டை, தயிர் பச்சடி, இதில் பிஸ்தா டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃபேவரட் சுட சுட மட்டன் பிரியாணி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபுட்டெல்லாம் காமிச்சு கடுப்பேற்றுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் குக் பண்ண எனக்கு வந்து கவர் பண்ண முடியல அப்படிங்கிறனால ஃபைனலாக வந்து மெனுவையாவது கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இது வந்து எடுத்த vlog. இது வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன். எனக்கு திடீர்னு வந்து பார்டர் பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதனால் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளைமேட்டும் ரொம்ப காசியாக நல்ல பனிமூட்டமாக இருந்துச்சு. அதனால் பார்டர் பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயாச்சு. பட் அங்கே பார்த்தா பிரியாணி வந்து ஆஃப்டர்நூனே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுட சுட பரோட்டா, அது கூடவே வந்துட்டு சிக்கன் சாப்ஸ். இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நாட்டுக்கோழி சிக்கனாக தான் இருக்கும். அப்புறம் பெப்பர் சிக்கன், சூடாக ஆம்லேட்டு,
அப்படியே அந்த பனிக்கு சுட சுட உட்காந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபுல்ஃபில்டாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஃபுட் அன்னைக்கு. நான் பெரிய பரோட்டா ஃபேன்லாம் கிடையாது. பட் இந்த கடையில் நல்லா சுட சுட கிறிஸ்பாக இருக்கும் பரோட்டாலாம். நல்லா சூடாகவே எல்லாம் சர்வ் பண்ணுவாங்களா. எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் குற்றாலம் அந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த விலாகை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.